அனைவருக்கும் வணக்கம். நெல்லிக்காய் முடிச்சு எப்படி போடணும் வயர் கூட அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ 2 ரோல் வயரு நெல்லிக்காய் முடிச்சுக்கு தேவை. அந்த 2 ரோலில் 40 வயர் கட் பண்ணணும். 6 அடி ஸ்கேலில் 6 அடி அளந்து கட் பண்ணணும். ஒவ்வொரு வயரும் 6 அடி 40 வயர் இருக்கணும். அடிப்பொரு 10 அடி போடணும். நெல்லிக்காய் முடிச்சு எப்படி பின்னுறதுன்ற பார்ப்போம். 2 வயரை ரெட்டையாக மடிச்சுக்கிறணும். சுற்று வயரை மேலே 2 இடையிலையும் 2 வயருக்கும் நடுவில் வச்சு முடிச்சு போடணும். இப்போ நான் போடுறத பாருங்கள். ஃபஸ்ட்டு சுற்று வயரை மடிச்சுக்கிறணும். மடிச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வயரை தனித்தனியாக மடித்து ஃபஸ்ட்டு ஒரு வயரை ஒரு இதில் கோர்க்கணும். இந்த 2 வயரையும் சேர்த்து இன்னொரு இதில் கோர்க்கணும். அப்புறம் ஒரு வயரை எடுத்து அப்படி போடணும். இன்னொரு வயரை எடுத்து ஒரு ஹோலில் மாட்டணும். அடுத்த ஒரு வயரை எடுத்து 2 ஹோல்லையும் மாட்டணும். அந்த வயர் எடுக்கிறது நம்மளை பார்த்து இருக்கிற வயரை எடுத்து மாட்டணும். பிறண்டு இருக்கக்கூடாது. மல்லாக்க இருக்கிற வயரை எடுத்து உள்ளே மாட்டணும். அடுத்து ஒன்று போடுறப்போ நல்லா பாருங்கள். சுற்று வயரை மடிச்சுக்கிறணும். 2 வயரையும் ஒவ்வொன்றையும் மடித்து வச்சுக்கணும். இந்த மல்லாக்க இருக்கிற வயரை ஒன்று எடுத்து சுற்று வயரை போட்டுக்கிட்டு இன்னொரு மல்லாக்க இருக்கிற வயரை எடுத்து ஒரு ஹோலில் அடுத்து ஒரு வயரை எடுத்து 2 ஹோல்லையும் மாட்டி டைட் பண்ணணும். இன்னொரு முடிச்சு போடுறப்ப இன்னும் பாருங்கள் புரியும். சுற்று வயரை மடிச்சுக்கிறோம். 2 வயரையும் ஒரு வயரை ஒரு மடிப்பில் போட்டுறோம். இன்னொரு வயரு மடித்து 2 வயருக்கும் சேர்த்து வைக்கிறோம். சுற்று வயரை எடுத்து போட்டு ஒரு ஹோலில் ஒரு மல்லாக்கா இருக்கிற வயரை கோர்க்கணும். இன்னொரு மல்லாக்கா இருக்கிற வயரை எடுத்து 2 ஹோல்லையும் மாட்டணும். மாட்டி டைட் பண்ணணும். இந்த மாதிரி 40 வயர் வெட்டியிருக்கோம்ல, 40 வயரையும் ஒவ்வொன்றையும் ஒரு முடிச்சுக்கு 2 வயர் கட் பண்ண வயர் சேர்க்கணும். இப்படி தொடர்ந்து 40 வயரையும் போட்டால் 40 வயரையும் பின்னுறப்ப நம்மளுக்கு 20 முடிச்சு கிடைக்கும். அடி போடுறப்ப 20 முடிச்சில் 10 அடி போடுறோம். இந்த சைடு 5 அந்த சைடு 5 போடுறோம். நடுவில் 1 அல்லது நடுவில் வயர் அடி போட்ட ஒரு வயரில் இருந்து இங்கிட்டு 4 இங்கிட்டு 4 9 அடி போடலாம். பின்னிக்கிறோம். லூஸ் விடக்கூடாது. 2 பக்கமும் வயரை இழுக்கிறப்ப டைட் ஆகும். இதுதான் சுற்று வரை இப்படி எல்லா நாட்டையும் போட்டுக்கே வரணும்.
நெல்லிக்காய் முடிச்சுக்கு ஒவ்வொரு வயரையும் 2 ரெட்டையாக மடித்து 20 முடிச்சையும் தொடர்ந்து போட்டுக்கிட்டே வரணும். பின்னுறப்ப நல்லா 2 சைடு உள்ள வயரையும் நல்லா இறுக்கமாக பின்னுறப்ப தான் அதுக்கு நல்லா லூஸ் ஆகாமல் டைட்டாகவே நிற்கும். இல்லாட்டி வயர் முடிச்சு லூஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படி தொடர்ந்து 20 முடிச்சையும் போட்டாச்சு. போட்டு கடைசி வயர் அந்த சுத்து வயர் இருக்குல்ல, அந்த பக்கத்தில் உள்ள வயரு வச்சு அதே அளவு சுத்து வயரையும் அளக்கணும். அளந்து கட் பண்ணி விடணும். அளந்து அந்த வயர் எவ்வளோ வருதோ அதோட சுத்து வயரை கட் பண்ணிட்டு அடுத்த பக்கமாக இப்போ ஒரு சைடு பின்னி முடிச்சாச்சுன்னா அடுத்த பக்கமாக திருப்பி நெல்லிக்காய் முடிச்சு ஆரம்பிக்கணும். அப்போ ஆரம்பிக்கிறப்ப அங்கே உள்ள நெல்லிக்காய் முடிச்சில் ஒரு வயர் எடுத்து அளக்கணும். அந்த வயர் எவ்வளோ வருதோ அதே அளவு சுத்து
ஆரம்பிக்கிறோம்ல, இங்கிட்டு 4 இருக்குது, அங்கிட்டு 4 இருக்குது, அடி போட்டிருக்கேன். அப்படியே அப்படியே ஃபுல்லாக பின்னிட்டு அதுக்கடுத்து சுற்று வயரை வச்சு கண்டினியூவாக கட் பண்ணாமல் தொடர்ந்து பின்னிக்கிட்டே வரணும் கூடை போடுறதுக்கு. 4 நாள் இங்கிட்டு 4 இங்கிட்டுனாலும் நடுவில் 1 9 வயர் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து கட் பண்ணக்கூடாது. அப்படியே தொடர்ந்து நெல்லிக்காய் முடித்து பின்னணும். அந்த இடத்துல முடித்து வரலைன்னா ஒரு வயரை உள்ளே விட்டுட்டு கரெக்டாக முடித்து வர அந்த முக்கோண ஷேப்பு வரணும். அந்த ஓட்டை அப்படி வர மாதிரி வயரை எடுக்கணும். வரலை அப்படின்னா ஒரு வயரை உள்ளே விட்டுட்டு அடுத்த வயர்லேருந்து ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிக்கிறப்ப நெல்லிக்காய் முடிச்சு கரெக்டாக வரும். ஆனால் அந்த ஷேப் முக்கோணமாக வரணும். அப்படி வரலைன்னா ஓட்டை பெருசாக இருக்கும், சின்னதாக இருக்கும், அது தப்பாக போயிடும். அதனால் கரெக்டாக அதை பார்த்து முக்கோண ஷேப்பில் அந்த இடைவெளி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு போடுங்க. இனி சுற்று வயர் கட் பண்ணக்கூடாது. அப்படியே தொடர்ந்து பேக் சைடில் இப்போ பின்னுறேன்ல அதே மாதிரி அப்படியே ஃப்ரண்ட்லேயும் கொண்டு போயிட்டே இருக்கணும் கட் பண்ணாமல். கட் பண்ணிட்டா அதிகமான அடி ஆயிரும், அகலமாயிரும். அடி தொடர்ந்து பின்னிட்டே வரணும். கட் பண்ணாமல் தொடர்ந்து அடி 20 அடிக்கு அதே மாதிரி உயரமும் 20 அடி வரைக்கும் பின்னிடணும். ஒருவேளை வயர் பத்தலைன்னா 19 18 வரையும் கூட பின்னிக்கிறலாம். பின்னி முடிச்சுட்டு அதுக்கடுத்து கூடையை வெளிப்பக்கமாக திருப்பணும், உள்பக்கமாக திருப்பணும். அதை வயரை அந்த மிச்சம் உள்ள வயரெல்லாம் உள்பக்கமாக கோர்க்கணும் ஒவ்வொரு வயரையும். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதனால் கூடையை அப்படியே உள்ள பக்கத்தை வெளிப்பக்கமாக திருப்பணும். இந்த மாதிரி திருப்பிட்டு இந்த வயரை ஃபுல்லாகவேவும் நம்ம பின்னிருக்கோம்ல ஒவ்வொரு நாட்டும் அந்த நாட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு நாட்டில் கோர்க்கக்கூடாது. அடுத்த 2வது லைனில் இருந்து ஒவ்வொரு வயரையும் எடுத்து கோர்க்கணும். ஒரு முடிச்சுக்கு 2 வயர் கோர்க்கணும். அப்படி ஒவ்வொரு லைன்லேயும் ஒவ்வொரு முடிச்சுலேயும் கோர்த்துக்கிட்டே தொடர்ந்து ஃபுல்லாக எல்லா சைடையும் கோர்த்து முடிக்கணும். அனைவருக்கும் வணக்கம். இன்று உருட்டு கைப்பிடி எப்படி போடுவது என்பதை பார்க்க போகிறோம். உருட்டு கைப்பிடிக்கு ஃபஸ்ட்டு 6 வயர் கட் பண்ணி எடுத்துக்கிறணும். 3.5 ஸ்கேலில் 6 வயர் கட் பண்ணணும். 6 வயர் கட் பண்ணி இந்த அடி போட்டோம்ல ஃபஸ்ட்டு 20 அடி போட்டேன் நான் என்னுடைய கூடைக்கு. இந்த 20ல் ரைட் சைடு 7,
லெஃப்ட் சைடு 7 விட்டுட்டு நடுவில் இருக்கிற அந்த 6 வந்து மார்க் பண்ணிக்கிறணும். மார்க் பண்ணி ஒரு வயரை அதில் சரி எடுத்துக்கிடுவோம். பின்னின வயரில் மேலே இருந்து 4வது லைனில் வந்து அந்த வயரை சரியை எடுத்துக்கிறணும். அப்போ தான் வந்து கைப்பிடி நீட்டாக அமைப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதில் போட்டோமாக்க அது தூக்கிட்டு இருக்கும். அதனால் 4வது லைனில் அந்த வயரை எடுத்து கோர்த்து வச்சிட்றேன். அதுக்கடுத்து ஸ்கேலில் 3.5 அடி கட் பண்ணும். உங்களுக்கு கொஞ்சம் உயரமான கைப்பிடி வேணும்னா 4 அடி உள்ளேயும் வெளியே வந்து 7.5 அடி வயரும் கட் பண்ணி எடுத்துக்கணும். எனக்கு 3.5 போதுன்றனால நான் 3.5 எடுத்து 6 வயர் கட் பண்ணிக்கிறேன். அந்த 6 வயரையும் ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணி வச்சுருந்தேன்ல அந்த ஹோலில் வந்து இந்த 6 வயரையும் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கணும். நாலாவது லைனில் 1 2 3 4வது லைனில் கீழே இது பண்ணுறோம். அவங்க ரெடி ஆகிட்டா வந்துடுவாங்க. ஒன்றும் அவசியம் 6 வயரையும் கோர்த்து 6 வயரையும் சமமாக எடுத்துக்கணும். 2 பக்கமும் சமமாக வச்சுக்கிறணும். இது வந்து உள் வயருக்காக இந்த 6 வயர். ஏன்னா 2 வயருன்னா ஒல்லியாக இருக்கும் கைப்பிடி. அதனால 6 வயர்னா நல்லா திக்னஸ் அதிகமாக கிடைக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஆறு வயர் மடிக்கிறப்ப 12 வயர் ஆகும். அந்த 12ஐயும் கரெக்டாக ஒரே லெவலாக இருக்க வேண்டிய வச்சுக்கணும். இது உள் பக்கமாக இந்த 6 வயர் வச்சுட்டு அடுத்து ஸ்கேலில் 7 அடி அளந்து எடுத்துக்கணும். 2 வயர் அதுதான் வந்து சுத்து வயராக வரும். அந்த 6 வயர் வந்து உள்ளேயே இருக்கும். இந்த 2 வயர் கட் பண்ணி எடுக்கிறத சுற்றி பின்னிகிட்டே வரணும். இந்த மாதிரி அளந்து 7 அடிக்கு எடுத்துக்கணும். உள் வயர் 3, வெளி வயர் வந்து 7 அடி. கொஞ்சம் உயரம் அதிகமாக வேணும்னா உள் வயர் 4 அடியும் வெளி வயர் வந்து 7.5 அடியும் எடுத்துக்கிடலாம். நான் வந்து எனக்கு 3.5யும் 7ம் எடுத்துருக்குறேன். இந்த 2 வயரை இந்த 3.5 அடி கோர்த்தோம்ல அதற்கு மேலேயே இந்த 2 வயரையும் கோர்த்துக்கணும். 2 வயரும் கோர்த்து எடுத்து ரெண்டுமே சமமாக இருக்கிற மாதிரி 4 வயரு கிடைக்கும். 2 வயரு கோர்க்கப்போ 4 வயர், அந்த 4 வயரும் சமமாக இருக்கும்படியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறணும். அட்ஜஸ்ட் பண்ணி 4 வயரையும் கரெக்ட் பண்ணிவிட்டு அதற்கு அடுத்து நம்ம பின்னணும்.
ரைட் சைடு கையில் ரெண்டு வயர் இருக்கணும், அந்த சுற்று வயரு. லெஃப்ட் சைடு கையில் 2 வயர் வச்சுக்கணும். அந்த உள்ளே உள்ள அந்த 3.5 அடி கட் பண்ணோம்ல, அது நடுவில் வச்சுக்கிறணும். வச்சுட்டு ரைட் சைடில் இருக்கிற ஒரு வயரை லெஃப்ட் சைடில் 2 வயர் இருக்குல்ல, அது நடுவில் கொடுத்து ரைட் சைடு கொண்டு வந்துடணும். அதே போல் லெஃப்ட் சைடில் உள்ள ஒரு வயரை, மேலே உள்ள வயரை ரைட் சைடு நடுவில் கொடுத்து லெஃப்ட் சைடு எடுத்துடணும். கொஞ்சம் தூரம் பின்னிட்டு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நடுவில் கொடுத்து அடியில் கூடி ரைட் சைடு கீழே எடுத்துடணும். ஒவ்வொரு தடையும் பின்னி மாதிரி கீழே கொண்டு வரணும்.
மேலே உள்ள வயரை எடுத்து நடுவில் கொடுத்து அடுத்து லெஃப்ட் சைடு கீழே கீழே கொண்டு வந்து ரைட் சைடு கொண்டு வந்து லெஃப்ட் சைடு இப்படி மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே வரணும். இடையில லூஸாக இருந்துச்சுன்னா அதை இப்படி டைட் மாற்றி மாற்றி ஒவ்வொரு வயரையும் மேலே இருக்கிற வயரை எடுத்து ரைட் சைடு கொண்டு போய் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடணும். நடுவில் கொடுத்து கீழே எடுத்துடணும். இதே மாதிரி ஃபுல்லாக கைப்பிடி ஃபுல்லாக இதே மாதிரி பின்னி எடுத்துக்கணும். ஜடை பின்னுற மாதிரியே தான். நடுவில் வயரை இழுத்துட்டு கொஞ்சம் ஏற்றினமாக்கும் டைட் ஆகிக்கிறோம் கைப்பிடி. அதுக்கடுத்து ஒவ்வொரு சைடும் எடுத்து எடுத்து பின்னிக்கிட்டே வரணும். எல்லா பக்கமும் ஒரு